மே 2014 ஜார்ஜியா. இந்த கேஸ் நடக்கிறப்ப ரசல் அப்படின்றவருக்கு 88 வயசு, ஷேர்லி அப்படின்றவங்களுக்கு 87 வயசு. இந்த கப்பலோடைய நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜெர்சி. இவங்க 1950ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு. மார்க், கெய்த், பிராட்லி, அப்புறம் லீசி. இந்த ரசல் வந்துட்டு 2ஆம் உலக போர்ல நேவில ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் ஒரு கிளாக் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அங்க இவர் அவருடைய ஒர்க்கை நல்லபடியா பண்ணிட்டு இருக்க, நம்ம ஏன் ரெஸ்டாரண்ட் வைக்க கூடாது அப்படின்னு இவருக்கு தோணுது. முதல்ல இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லா போக அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 16 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. இப்படி இவரோட லைஃப்ல வந்துட்டு இவருக்கு மேரேஜ் ஆகி அவரோட பிசினஸ் எல்லாம் சூப்பரா போய் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைங்க அப்படின்னு சொல்லி குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு வாழ்க்கையில ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாரு. 1994ல ரசல் வந்துட்டு ரிட்டையர் ஆகுறாரு. இப்படி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு இடத்துல ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்க நிம்மதியா தங்கணும், நிம்மதியா நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. இதனால ரசல் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் ஷெர்லி இவங்க 2 பேருமே கிரேட் வாட்டர் ரெனால்ட் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல வெறும் 147 வீடு மட்டும்தான் இருக்கு, எல்லாமே பிரைவேட் ஹோம்ஸ். ரொம்பவே அழகான ஒரு இடம், சுத்தி நிறைய ஃபேமிலி இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வீடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்தனியா தான் இருக்கும். இந்த போட்டோ நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடு இங்க இருக்கு, சுத்தியுமே செடி கொடி மரம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க நம்ம வீடுங்களாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வீடுங்களாம் தனித்தனியா பச்சை பசேர்னு இருக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய எண்ணமே. அதே மாதிரி இந்த இடத்துல 24/7 வந்துட்டு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, கேமராஸ் இருக்கு. அதனால இந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஃபான ஒரு இடம். அதுவும் போக இந்த ஏரியாக்குள்ள இது வரைக்குமே கிரைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்ததே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வீட்டுல திருடு போச்சு, இங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தது கிடையாது. ரசலுக்கும் ஷெர்லிக்கும் இங்க டைம் பாஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. ரசலுக்கு கோல்ஃப் கேம்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஷெர்லிக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. இவங்க வீட்டுல வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் போக வெளியில போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சொசைட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கூடயுமே அங்க போயிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இங்கெல்லாம் போயிட்டு விளையாடுறது, இந்த மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லா அவங்களோட லைஃப் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இதுல பர்சனலா ரசல் அப்புறம் ஷெர்லி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே பாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சகஜமா இருப்பாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருந்த அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2000ல இவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்த ஷெர்லி தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த போன் எடுத்தப்ப அந்த போன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொத பையனை போதை பொருள் கடத்துற ஒருத்தர் வந்துட்டு சுட்டு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி விசாரிச்சப்ப இவங்களோட மொத பையன் வந்துட்டு ஏதோ போதை மருந்து வாங்குறதுக்காக போனதாகவும் கைமாத்த ட்ரை பண்ணதாகவும் அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள நடந்த கலவரத்தினால ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து அவங்களோட பையனை சுட்டு கொன்னுட்டதாகவும் அதே இடத்துல அவர் இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. இதை கேட்டு ஷெர்லிக்கு வந்துட்டு இது உண்மையாலுமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே இந்த குடும்பத்துக்குள்ள கிரைம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இதுதான் மொத தடவை இந்த மாதிரி கடத்துறது, போதை பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கேட்கறாங்க. இதனால எல்லாமே ஷாக்கிங்கா இருக்குது. அதுவும் அவங்க பையன் இறந்து போனது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி மொதல் பையனான மார்க் இறந்து போன அந்த சமயம் மார்க்குக்கு 47 வயசு. மார்க்குடைய இந்த இழப்பு வந்துட்டு இந்த குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சது. அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு அந்த கொலை பண்ண நபருக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனையும் வாங்கி தராங்க. என்னதான் இவங்களுக்கான நீதி கிடைச்சிருந்தாலும் அவங்க பையனோட இழப்பு வந்துட்டு இழப்பு தான். இந்த ஒரு பிரச்சனை இல்லாம இவங்களோட குடும்பத்துல வேற எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ஆனா இதுக்கு மேலதான் இந்த மொத்த குடும்பத்தையும் திருப்பி போடுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. மே 1, 2014 ரசலும் ஷெர்லியும் அவங்களோட பொண்ணுகிட்ட போன் கால்ல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க. மே 3, 2014 ரசல், ஷெர்லி இவங்க 2 பேருத்துக்குமே அவங்களோட நெய்பர்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்காக அந்த பார்ட்டியில இருந்து அவங்களோட நெய்பரான பெக்கி அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க 2 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பார்ட்டிக்கு அன்னைக்கு ரசல் அப்புறம் ஷெர்லி இவங்க 2 பேருமே வர கிடையாது. இவங்க வராததுனால ஏன் இவங்க 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லி பெக்கி அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர், அதாவது இந்த கப்பல் வந்துட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே போயிட்டு கலந்துப்பாங்க, எல்லாத்துக்குமே விஷ் பண்ணுவாங்க, ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அதனால இந்த கப்பல் வந்துட்டு ஆளுக்கு முன்னாடியே அந்த பார்ட்டிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த பார்ட்டி முடிகிற வரைக்குமே இவங்க 2 பேர்த்தையுமே காணோம். சரி, வேற எதனாச்சும் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு, வேற எங்கேயாச்சும் பிஸியாக இருந்திருப்பாங்க, வெளியில் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிச்சுட்டு சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் அடுத்த நாள்
வருது, அதுக்கு அடுத்த நாள் வருது, இந்த மாதிரி மொத்தம் 3 நாள் ஆகியுமே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே ரசல் அப்புறம் ஷெர்லியை பார்க்கவே இல்லை. இது பெக்கிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே சந்தேகமா இருந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ, வீட்டை விட்டு வெளியில் வராமலே இருக்காங்களோ, நம்ம போயிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ரசல் அப்புறம் ஷெர்லியோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி இவங்க அந்த வீட்டோட ஏரியாக்குள்ள நுழையும் போதே வெளியில் இருக்கக்கூடிய மெயில் பாக்ஸை பார்க்குறாங்க. அந்த மெயில் பாக்ஸ்க்குள்ள 3 நாள் லெட்டர் வந்துட்டு எடுக்காம அப்படியே இருந்திருக்கு. என்னாச்சு, வெளியில் இருக்கக்கூடிய லெட்டர் கூட எடுக்காம உள்ள என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்று ரசல் ஷெர்லி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா யாருமே அந்த கதவை திறந்துட்டு வெளியில வரல. இதுக்கப்புறமா இவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுடைய பேக் டோர் வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. என்னாச்சு, ஃப்ரண்ட் டோர் வந்துட்டு லாக்கா இருக்கு, பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள ரசல் ஷெர்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு ரூமும் போய் பார்த்துருக்காங்க. ஆனா எங்கேயுமே அவங்க 2 பேர்த்தையும் காணும். இப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல அந்த வீட்டுடைய கராஜுக்கு போறாங்க. இப்படி போனப்பதான் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கராஜ்ல 2 காருக்கு நடுவுல ரசலுடைய சடலம் வந்துட்டு தலை இல்லாத நிலைமையில ரத்தத்தோட கிடக்கு. இதை பார்த்து இவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அதுமே இவங்க சாதாரணமா சாக கிடையாது, தலை இல்லாத நிலைமையில இவர் கிடக்குறாரு. இதை பார்த்த உடனே ஒருவேளை வீட்டுக்குள்ள ஷெர்லி எங்கேயாச்சும் இறந்து கிடக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா போயிட்டு தேடி பார்க்கறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஷெர்லி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி இந்த கப்பல் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல கிச்சன் கிட்ட ஒரு கிராஸ் பசில் வந்துட்டு சால்வ் பண்ண நிலைமையில் இருந்திருக்கு. அதுவும் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண நிலைமையில இல்ல, பாதி சால்வ் ஆகி மீதி சால்வ் ஆகாத நிலைமையில் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த கிராஸ் பசில் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களுடைய போன் எடுத்து 911க்கு கால் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே அந்த இடத்துக்கு வராங்க. ரசலை இவ்வளவு கொடூரமா யார் கொலை பண்ணிருப்பா? அன்னைக்கு அவங்க கூட இருந்த அவங்களோட ஒய்ஃபான ஷெர்லி எங்க? இந்த கிரைம் உண்மையாலுமே எதனால நடந்துச்சு, கடைசியா என்ன ஆச்சு, இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து ஒரு கொலை கேஸையும் ஒரு மிஸ்ஸிங் கேஸையும் பதிவு பண்றாங்க. இந்த கேஸை எடுத்து நடத்தின இன்வெஸ்டிகேட்டரான ஹாக்வர்ட் அப்படின்றவர் ரொம்பவே திறமையான இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அதே சமயத்துல ரொம்பவே கைண்டாவும் இருப்பார். ரசலுடைய உடம்பு வந்துட்டு தலை இல்லாம கிடைச்சதுனால இந்த கேஸ் பயங்கரமா வைரல் ஆகுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்து இந்த கேஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிடெக்டிவ்ஸ் அந்த வீட்டுக்குள்ள வேற எதனாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம தேடினாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்மேனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்போ போஸ்ட்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நான் ரசல மே 1 நாள் லெட்டர் போட வரும்போது ஒரு 4:30 மணிக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது வரைக்குமே அவரு உயிரோட தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை யாருமே பார்க்க கிடையாது. ஆனா 3 மே காலையில வரைக்குமே அவரு உயிரோட தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் ரூம் கிட்ட இவர் பாதி சால்வ் பண்ணி வச்சிருந்த அந்த கிராஸ் பசில் கேம் இருக்கு. அவர் எப்பயுமே அந்த பசில் கேம் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தவனே சால்வ் பண்ண ஆரம்பிப்பாராம். ஆரம்பிச்சாருன்னா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. இதை வச்சு பாக்குறப்ப அன்னைக்கு காலையில் அவர் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு, கிராஸ் பசில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா முடிக்கல. ஒருவேளை முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் நுழைஞ்சிருக்கலாம், அதனால அவர் முடிக்காம இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதோ ஒரு வேலை வந்து கூட அதை முடிக்காம இருந்திருக்கலாம். இது எப்படியோ 3ஆம் தேதி காலையில ஆனா அவர் உயிரோட தான் இருந்திருக்காரு. ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னா அன்னைக்கு கொலகாரம் கூட அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த கிராஸ் பசில சால்வ் பண்ணிருக்கலாம். பட் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசல் அப்புறம் ஷெர்லி இவங்க 2 பேருமே ஒன்னா தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இப்ப ரசல் மட்டும் தலையில்லாத நிலைமையில இப்படி கொடூரமா இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இங்க எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி ஷெர்லி வந்துட்டு அந்த வீட்டுல இல்ல அப்படின்றப்ப அப்படி பார்த்தா ஷெர்லி தான் ரசலை கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு போறதுக்கு எந்த ஒரு மோட்டோவுமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ரசல் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இதனால இந்த தியரியில நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் இதையும் ஒரு தியரியா வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா 24/7 வந்துட்டு அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கேட் எல்லாம் தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே போக முடியும். இப்படி இருக்கிறப்ப கொலைகாரனுங்க இப்படி எந்த ஒரு என்ட்ரியுமே போடாம உள்ள போயிருக்க முடியும் அப்படின்ற டவுட்டும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருந்தது. ஏன்னா வழக்கமா அந்த பகுதிக்குள்ள போயிட்டு வரவங்க தான் உள்ள போயிருக்காங்க, வெளில வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்ற விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கறாங்க. இப்படி எடுத்து பார்த்தப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த சிசிடிவி கேமரா
கேமராவில் எதுவுமே பதிவாகல. கிட்டத்தட்ட இவங்க சிசிடிவி கேமரா எடுத்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி 1 மாசம் ஃபுட்டேஜே காணும். அதுவும் போக அந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷன்லயும் இல்ல. இதை பத்தி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கிட்ட சுத்தி இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வருஷமா இந்த சிசிடிவி கேமராவை ரெகுலர் பேசிக்ஸ்ல வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி ரிப்பேர் ஆனது கிடையாது. தற்செயலா தான் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி அது ரிப்பேர் ஆயிருக்கு. அதுவும் அந்த கேமரா வந்துட்டு வேணும்னே ரிப்பேர் பண்ண கிடையாது, அதுவா தான் ரிப்பேர் ஆயிருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர குழப்பமா இருந்தது. இது தற்செயலா நடந்ததா இல்ல யாரோ ஒருத்தங்க அந்த லெவலுக்கு அழகா இதை செட்டப் பண்ணிருக்காங்களா, கொலை பண்ணவங்க வேணும்னே இந்த சிசிடிவி கேமராவை ரிப்பேர் பண்ணிருப்பாங்களா, இல்ல இந்த கேமரா வந்துட்டு ஏற்கனவே ரிப்பேரா தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்திருப்பாங்களா, இல்ல இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா? இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் சுத்தி இருந்த நெய்பர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே யாராச்சும் அந்த வீட்டுக்குள்ள போறதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா எல்லாருமே எனக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதையும் பார்க்கல, நாங்க அந்த சமயம் இங்க வீட்லயே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் போக சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள யார் வராங்க போறாங்க அப்படின்றத பாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு, சுத்தின் செடி கொடி அப்படின்னு மொத்தமா மூடி இருக்கு. இப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளார யார் போனாங்க வெளியில யார் வந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஷெர்லியை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஷெர்லியை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. மேற்கொண்டு ஷெர்லியை பத்தின தகவல் தர்றவங்களுக்கு நாங்க $2,000 $20,000 நாங்க தரோம் அப்படின்ற மாதிரியான ரிவார்ட்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ரசலுடைய உடம்பை செக் பண்ணி பார்த்தப்ப அவரோட கழுத்தை அறுத்து தலை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா மத்தபடி அவரோட உடம்புல எந்த விதமான காயமும் கிடையாது. உயிருக்கு போராடின மாதிரியோ இல்ல ஒருத்தங்க கிட்ட போராடி அதுக்கப்புறம் சண்டை போட்டு கீழே விழுந்த மாதிரியோ எந்த ஒரு காயமும் கீழோ எதுவுமே கிடையாது. இவருடைய கொலை சம்பந்தப்பட்டு எந்த ஒரு தடயமும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை. இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சஸ்பெக்ட் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட யாருமே இல்லை. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை இன்னொரு வியூகத்திலுமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி யாரோ 1-2 பேர் இல்ல ஒரு கும்பலே கூட உள்ளார வந்து ரசலை கொலை பண்ணிட்டு ஷெர்லியை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் போகுது. 10 நாள் கழிச்சு டின்னிஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவரோட லேக்குக்கு போயிருக்காரு. இந்த லேக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசல் ஷெர்லியோட வீட்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இப்ப டின்னிஸ் வந்துட்டு அந்த லேக் கிட்ட உட்காந்து தூண்டில போட்டாங்க. தூண்டில போட்டப்ப அந்த தூண்டில ஏதோ ஒண்ணு ஹெவியா மாட்டின மாதிரி இருந்திருக்கு. நமக்கு நிறைய மீன் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வலையை இழுத்து பார்த்திருக்காரு. ஆனா வலையில இருந்தது மீன் கிடையாது, ஒரு லேடியோடைய சடலம். அது ஷெர்லியோடைய சடலம். இதை பார்த்து ஷாக் ஆனவர் உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த பாடியை செக் பண்ணி இது ஷெர்லி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியாக அந்த பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் படி யாரோ ஒருத்தங்க ஷெர்லியோட தலையில ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் எடுத்து அடிச்சிருக்காங்க. இப்படி அடிச்சதுல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சடலத்தை தூக்கி இந்த லேக்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா ஷெர்லி தான் வந்துட்டு ரசலை கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஷெர்லியுமே சடலமா கிடைச்சிருக்காங்க அப்படின்றப்ப உண்மையாலுமே இந்த கொலையை பண்ணது யாரு? இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கொலை தான். இவங்களோட வீடு எங்கே இருக்குது, செக்யூரிட்டி கேமரா எப்போ ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை, என்ட்ரி எப்படி அப்படின்ற எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரியான ஒரு கொலையை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்போ வரைக்குமே ரசலோட தலை வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஏன் இப்போ வரைக்குமே இந்த டேட் வரைக்குமே ரசலோட தலை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ரசலோடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டா வந்துட்டு ஷோல்டர் வழியாக பாஸ் ஆகி போன மாதிரியான ஒரு வந்துட்டு அவரோட உடம்புல இருந்திருக்கு. ஒருவேளை உள்ள வந்த கொலைகாரனுங்க வந்துட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணி ரசலோட தலையிலே சுட்டிருக்கணும். சுட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போனா உள்ள இருக்க தோட்டா வச்சு அந்த தோட்டா எந்த துப்பாக்கியோடது, இந்த துப்பாக்கிலாம் யார் வாங்கியிருப்பா, இந்த தோட்டா எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி இந்த துப்பாக்கியால சுட்ட கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தலையில சுட்டதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் தலையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டா பொருந்தது. இந்த டைம்ல இவங்களோட பையன் கேத்து வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலையை அங்க இருக்கக்கூடிய கல்ட்டு கும்பல் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சமயங்களில் சில கல்ட்டு குரூப்லாம் வந்து இருந்திருக்கு. இவங்களே ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சில சட்ட திட்டங்கள்லாம் வச்சுப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்துட்டு இருந்தது. இவங்க சட்டத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பலி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான
யாரான ஒருத்தங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொலை பண்ணது யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கொலைகாரன் தலையிலேயே சுட்டுட்டு உஷாரா புல்லட் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தலையோட வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான். அடுத்தது ஷெர்லியோடைய பாடி கிடைச்ச அந்த விதம், கொலை பண்ணிட்டு தூக்கி ஏரியில போட்டிருக்காங்க. ஏரியில போட்டு அந்த சடலம் வந்துட்டு மேல வரும், கொஞ்ச நாள்ல வந்து மாட்டிக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் இப்படி ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில கொண்டு போயிட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த கொலையை பண்ணது ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்திருந்தா அப்படின்னா இப்படி அசால்ட்டா விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அங்க இருக்கக்கூடிய காட்டுல யாருக்கும் தெரியாத மாதிரி கூட புதைச்சு வச்சுட்டு கூட போயிருந்திருக்கு. எதுக்காக இப்படி எல்லாருக்குமே தெரியற மாதிரியே வந்துட்டு போட்டுட்டு போகணும்? இந்த மாதிரியான பல ஆங்கிள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போனாங்க. ஆனா எதுக்குமே இவங்களுக்கு விட தெரியல. இந்த கொலைகள் நடந்து 30 நாள் ஆகுது. இந்த 30 நாளும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து சில அமௌண்ட்லாம் வந்துட்டு ஃபண்டா வாங்கி இருந்தாங்க. இந்த காசு எல்லாத்தையுமே ரிவார்டா அறிவிச்சு இந்த கொலையை பத்தின தகவல்கள் எதுனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எங்ககிட்ட சொல்லி அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரிவார்டெல்லாம் நாங்க உங்களுக்கே தந்துருவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் 200 பேருக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. கூடவே ரசல் ஷெர்லியோட பசங்களையும் கூப்பிட்டு வச்சு தனித்தனியா வச்சு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பாலிகிராஃப் டெஸ்டும் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்றது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய இவங்க எல்லாத்தையுமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. இந்த கேஸ் இந்த பாடியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் பெருசா இதுல எந்த ஒரு தடயமும் கிடைக்கல அப்படின்னதுனால இந்த கேஸை எப்படி நகர்த்தி கொண்டு போறது அப்படின்றது கூட புரியாம இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸாவே மாத்திட்டாங்க. இந்த கேஸ்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சில டவுட்ஸ் இருக்கு, சில தியரிஸ்லாம் இருக்கு. இதுபடி ஃபர்ஸ்ட் டவுட், ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது தற்செயலா அந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த கொள்ளைக்காரங்க கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்த காஸ்ட்லியான திங்ஸ், காசு அப்படின்னு சொல்லி எல்லாமே வீட்டுல அப்படியே பத்திரமா இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இவங்க கொள்ளையடிக்க வரல அப்படின்னு தெரியுது. ஆனா சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ஹாக்வர்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசல் யாருக்கிட்டயாச்சும் நிறைய காசு வாங்கி இருக்கலாம், அந்த கடனை வந்துட்டு திருப்பி தராம இருந்திருக்கலாம், அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக கூட கொலையை பண்ணிவிட்டு தலையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2, இந்த ஜோடி வந்துட்டு 16 ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எம்ப்ளாயிஸ், ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரு கூடயாச்சும் இவருக்கு முன்விரோதம் இருந்திருக்கலாம். அதை காரணமா வச்சு கூட யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே எதோடைய அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசல் ஷெர்லியோட வீட்டு கதவு வந்துட்டு உடைக்கப்படல, அதாவது ஃபோர்ஸா அந்த வீட்டை உடைச்சிக்கிட்டு வரல. அப்ப கண்டிப்பா இவங்க தான் கதவை திறந்து விட்டுருக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தியரியெல்லாம் சொல்றாங்க. 3வது டவுட், இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல புதுசா யாரும் நுழைஞ்சிட முடியாது, அங்க ரொம்பவே கம்மியான மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே நல்லா தெரியும். இப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த இடத்துக்குள்ள இருக்கவங்களே, அதாவது நெய்பர்ஸே பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டா சிசிடிவி கேமரா அங்க ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சே இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா, அந்த செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து அந்த பகுதியோடைய என்ட்ரன்ஸ் வழியா வரவங்களுக்கு தான். இவங்க லேக் வழியா வந்திருக்க கூடாது. அதாவது இவங்க வீடு வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய லேக்குக்கு ரொம்பவே பக்கத்திலேயே இருக்கு. மெயின் கேட் வழியா வந்திருந்தா தான் செக் பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ட்ரி போடணும், இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள வரணும். ஒருவேளை கொலைகாரனுங்களோ ஏன் போட் வழியாவோ இல்ல நீந்தியோ உள்ள வந்திருக்க கூடாது. 4வது டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொலையை அவங்க வீட்டுக்குள்ள பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது ரசல் ஷெர்லி 2 பேருக்குமே வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணாம வீட்டுக்கு வெளியில வச்சு கொலை பண்ணிட்டு தலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரசலுடைய சடலத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கராஜில் போட்டிருக்கணும். காரணம் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள கொலை பண்ண மாதிரியோ சுட்ட மாதிரியோ அதனால ரத்தம் தெரிச்ச மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. கராஜில் சடலத்தை மட்டும் படுக்க வச்சிருக்காங்க, தலையில இருந்து கீழே கசிஞ்ச ரத்தம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா இவங்க வெளியில கொலை பண்ணிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 5வது டவுட் அண்ட் தியரி, ரசலுடைய பையன் சொன்ன மாதிரி இது ஒரு கல்ட் குரூப்பா கூட இருக்கலாம். பலி கொடுக்குறேன், சடங்குக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக கூட இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு கொலை பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல 500 பேர் கொண்ட ஒரு கல் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட தலைவரை ரீசெண்டா தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 500 பேர்ல போலீஸ் ஆபீசர்ஸ் 130 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணதுனால மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குரூப் விட்டு கலைஞ்சிட்டாங்க. இதுல மிஞ்சினவங்க கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்போடைய கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலையும் சொல்லப்படுற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது இந்த கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஆபீசர் தான். இதனால இவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 பேரை கொலை பண்ணியிருந்திருக்கலாம். டவுட் 6, ஒருவேளை இந்த ரசல் யாருக்குமே தெரியாம போதைப் பொருள் கடத்துறவங்களோட ஒரு டீலிங் வச்சிருந்திருக்கலாம். இதுக்காக கூட இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க மொதல் பையனும் இந்த மாதிரி போதைப் பொருள் வாங்க போன அந்த சமயத்துல தான் இறந்து போனான். அதே மாதிரி இவருக்கும் ஒரு லிங்க் இருந்து இவரை கொலை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த தியரிக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. 7வது தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீஃப் ஆபீசர் ஹாக்வர்ட் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தான் இந்த 2 கொலையும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க.
சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன்லயும் சரி, கிடைச்ச தடயங்கள்லயும் சரி, நிறைய எவிடன்ஸ் வந்துட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேணும்னே சில விஷயங்களை வெளியிடல அப்படின்ற மாதிரி சில பேர் நம்புறாங்க. அதனால இவரு கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். இந்த கேஸ் வந்துட்டு இப்போ வரைக்குமே சால்வ் ஆகல, அவரோட தலையும் கிடைக்கல. இத்தனை தியரிஸ்ல, இத்தனை டவுட்ல உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த கேஸை பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது? இதுல எந்த தியரி வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதில் நம்ம சொன்ன தியரி இல்லாம புதுசா உங்களுக்கு ஒரு தியரி தோணுது அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.